ஹலோ guys, வெல்கம் பேக் டு தி சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ப்ரௌனி. ஸோ ப்ரௌனி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் சாக்லேட் அண்ட் அன்சால்டட் பட்டர். டார்க் சாக்லேட் 1/2 கப் அண்ட் 1/2 கப் அன்சால்டட் பட்டர். இது ரெண்டுமே சேம் ஈக்குவல் ரேஷியோவாக எடுத்து நம்ம மெல்ட் பண்ண போகிறோம். நல்லா பாயிலிங் பண்ணியிருக்கிற ஒரு பேனுக்கு மேலே ஒரு பவுலுக்குள்ளே வச்சு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கூல் டவுன் ஆக்கி வச்சிடணும். இன்னொரு பவுலில் ஒரு கப் ஆஃப் சுகரை ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 2 லார்ஜ் எக்ஸையும் ஆட் பண்ணிக்கணும். ஒரு எக்கை தான் ஆட் பண்ணணும். பிகாஸ் அந்த ஒரு எக்கை ஆட் பண்ணும்போது தான் அந்த ஃபோமிங் கன்சிஸ்டன்சி வரும். ஃபோமிங் கன்சிஸ்டன்சி தான் நம்மளுக்கு க்ரீமி டெக்ஸ்சர் வரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். க்ரீமி டெக்ஸ்சர் வந்தால் தான் நல்லா பேட்டர் கன்சிஸ்டன்சி வரும்போது ஃபட்ஜியான ப்ரௌனி நம்மளுக்கு வரும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பியூர் வெனிலா எக்ஸ்ட்ராக்டை நல்லா ஆட் பண்ணிவிட்டு பைண்ட் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் மெல்ட் பண்ணியிருக்க சாக்லேட்டையும் பட்டரையும் நல்லா பைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அது இல்லாமல் 1.5 கப் ஆஃப் வீட் ஃப்ளாரையும் 1/2 கப் ஆஃப் கோகோ ஃப்ளாரையும் நல்லா சீவ் பண்ண ஃப்ளாரை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்பேட்சுலாவில் நோ பிளெண்டர். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டாவே போதும். திக்கான பேட்டர் கன்சிஸ்டன்சி வந்துடும். இன்னொரு பேக்கரி பேனில் எடுத்துக்கிட்டு அதில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் பட்டர். இல்லைனா பட்டர் ஷீட்டை வச்சு கூட நம்ம போர் பண்ணிக்கலாம். ஃப்ளாரை நல்லா போர் பண்ணிவிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுக்கிட்ட பிறகு ஓவனில் பேக் பண்ணி எடுக்கணும். 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துட்ட பிறகு வேறு ஒரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கட்டோட ஷேப் கட் பண்ணிவிட்டு ஒயிட் சாக்லேட் டாப்பிங்ஸோ இல்லை என்ன டாப்பிங்ஸ்னாலும் நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாம். பண்ண பிறகு அழகான ஃபட்ஜியான ப்ரௌனி